இந்த மாஸ்க்கு மெசேஜ் வந்தோடனே முடியாதுங்க. ஏன் சொல்றேன்னா வாங்க பார்ப்போம். தெளிவாக வச்சிருப்பாங்க. இதை செய்யறதால ஆகஸ்டின் யானை கிடைக்குதுங்கிறது பார்ப்போம். ஓகே, nothing I on website. நான் பக் ஷூட் செட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபியூச்சரில் அவங்களுக்கு பக் ஷூட் நான் என்னன்னு பற்றி பார்க்குறேன். அப்படிலாம் நிறையா யூடியூப்ஸில் இதை பற்றி ஃப்ரீயாகவே அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அதை பற்றி பாருங்கள். அப்படி இல்லைன்னா இமெயிலை போய் படிச்சுக்கலாம். பட் யூடியூப்பில் நீங்கள் ஃப்ரீயாகவே இருக்குது, தமிழ்லே இருக்குது. ஸோ நம்ம இதே திரும்ப போட வேணாமே அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால் அவங்களுக்கு வேணால் நீங்கள் போய் யூடியூப்பில் சேனலில் பாருங்கள். இல்லைன்னா நான் எக்ஸ்ட்ராவும் போடுறேன். ஸோ நான் இதை கொடுத்து இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஒரு ஹேக்கர்ஸ் வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து எடுக்கிறாங்கன்றது அப்படின்னு அப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட ஐபி அட்ரஸ் எடுக்கிறாங்க. இதுதான் அந்த ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட் நமக்கு போகுது. ஸோ இதோட இதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், இது என்னோட பப்ளிக் ஐபி. இது எல்லாத்துக்கும் பப்ளிக் ஐபி வாங்க. நீங்கள் ஜியோ இருந்தாலும் ஜியோ வச்சுருந்தா, ஏர்டெல் வச்சுருந்தா எல்லாத்துக்குமே ஒரு பப்ளிக் ஐபி அவங்க கொடுப்பாங்க நீங்கள் இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவுமே அவங்க ஐபியிலேருந்து டீட்டெயில்ஸ் எடுக்கிறாங்க. என்ன டீட்டெயில்ஸ்னால் நீங்கள் எங்கே இருக்கீங்க, அவங்க எப்படி, ஊர் பேர் என்ன. ஊர் பேர் மேக்ஸிமம் தப்பாக தான் இருக்கும் சிட்டி. ஏன்னா வந்து இந்த சர்வீஸ் வந்து திருநெல்வேலியில் இருக்கும், சம்டைம்ஸ் சென்னையில் இருக்கும். ஸோ அதனால் வந்து அது ஊர் பேர் தப்பாக தான் இருக்கும். தென் உங்களோட எக்ஸாக்ட் லொக்கேஷன், ஆனால் இது எக்ஸாக்ட் கிடையாது, இது சர்வர் இருக்கும் லொக்கேஷன். ஏன்னா வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து ஹேக்கர்ஸ் வந்து அவங்க ஸ்கேம் பண்ண போகிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் தேவை. ஸோ அதனால அவங்க இந்த டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிறாங்க. எடுத்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் டெலிகிராம்னு இருக்குது. ஏன் டெலிகிராம்னா இது ஒரு பாட். இந்த பாட்டை யூஸ் பண்ணி டெலிகிராம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணிக்கிறாங்க அவங்க இன்ஃபார்மேஷன் ஃபுல்லாக. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாட் ஐடிக்கு என்னோட டீட்டெயில்ஸ் சென்ட் ஆகுது. நான் என்ன கொடுத்தேன், அட்மின் பாஸ்வேர்டு கொடுத்தேன். இது சும்மா டம்மியாக கொடுத்த பாஸ்வேர்டு தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் என்னென்ன, நான் எந்த கண்ட்ரியில் இருக்கேன், இந்த ஊர் என்ன, என் ஐபி அட்ரஸ் என்ன, தென் நான் என்ன யூஸ் அட்மின் என்ன கொடுத்தேன், தென் பாஸ்வேர்டில் என்ன கொடுத்துருக்கேன், அந்த டீட்டெயில்ஸ்லாம் அவங்களுக்கு சென்ட் ஆகும். இதில் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சென்ட் ஆகிருக்கு. இது யாருமே சென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கெனின் ஜாயின் ஒரு இது வந்து பாட்டோட பேர். ஏன்னா இந்த பாட்டு தான் அவங்களுக்கு சென்ட் பண்ண போகுது. இது உண்மையான பேரை பார்த்தீங்கன்னா இவர் தான் இருக்கு. இவர் நம்ம அப்படியே போய் டெலிகிராம் போட்டு பார்த்தோம்னா அவருக்கு வரும். நம்மளுக்கு தேவை இந்த பாட்டு தான் அவங்களுக்கு சென்ட் பண்ணது. ஸோ நம்ம இந்த பாட்டை எடுத்துக்கலாம். இந்த பாட் நான் ஆல்ரெடி இது ஒரு டெமோ பர்பஸ் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். நான் யூடியூப் போகிறதுக்கு முன்னாடி பண்ணி பார்த்தேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெக்வஸ்ட்டை ரெஸ்பான்ஸுக்கு சென்ட் பண்ணிக்கிறேன். இந்த பாட் டோக்கனை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நான் இதில் இருக்க ஒரு ஐடியை நான் எடுத்துக்கிறேன். இது என்னோட ஐடி. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இது வந்து அவங்களோட ரெக்வஸ்ட். ஸோ இதில் நான் ஷார்ட் ஐடியை மாற்றுறேன், மாற்றிட்டு சென்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். இங்கே தெரியும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்துருக்கும். இங்கே பார்த்தீங்களா நான் என்ன டைப் பண்ண எல்லாமே இங்கே வரும். ஸோ இப்படி தான் ஹேக்கர்ஸ் வந்து உங்கள் டீட்டெயில்ஸை வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அவங்க வச்சுருந்தா அதே எக்ஸ்ட்ரா டெக்ஸ்ட் தான். ஸோ இதோட உங்கள் யூஸ் நேம் பாஸ்வேர்ட் போகுது. சரி இதில் பார்த்தீங்கன்னா நான் அதில் வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓடிபி கேட்குது. ஸோ நான் ஓடிபியும் கொடுத்தேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தேன்னா அதுக்கும் ஐபி எடுக்கிறாங்க, இதுக்கும் ஐபி சேம். இங்கே பார்த்தீங்கன்னா டைப் பண்ண ஓடிபியுமே அவங்களுக்கு போகுது. ஸோ அந்த டைம்லேயும் நான் சார்ட் ஐடி நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். இது என்னோட சார்ட் ஐடி. ஸோ நான் அதை இங்கே கொடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா என் சார்ட் ஐடியுமே
அந்த மெசேஜ் இன்னும் கரெக்டாக ரிசீவ் ஆகலை. பார்த்தீங்கன்னா ஓடிபி ஃபார்ம் நான் என்ன ஓடிபி டைப் பண்ணியிருக்கேன்றது வந்துருக்கு. திரும்பி கன்ஃபார்ம் ஓடிபி இருக்குது, நான் அதையும் கொடுக்குறேன். அதுவுமே நம்மளுக்கு சென்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா ஓடிபி கன்ஃபர்மேஷன் ஐடி இதுவுமே அவங்களுக்கு போகும். இன்னும் வரல. ஐ திங்க் அவங்க கன்ஃபர்மேஷன் ஓடிபி வேணாம்னு சொல்லி விட்டாங்க போல. ஒரு வாட்டி ஓடிபி நீங்கள் கொடுத்துட்டீங்கல்ல. ஸோ அதனால் இப்போ இதோட ஒரிஜினல் வெப்சைட்டை பார்த்தோம்னா இதோட ஒரிஜினல் வெப்சைட்டை பார்ப்போம் எப்படி இருக்குன்றது. அதை பார்த்தீங்கன்னா உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. இதுதான் உங்களோட ஒரிஜினல் வெப்சைட், நேவி ஃபெடரல் ஒரிஜினல் வெப்சைட். இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எஸ்எம்எல் பாஸ்வேர்டு, இமெயில் பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க. பட் இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இதை வச்சு நீங்கள் யூஆர்எல் வச்சு கண்டுபிடிக்கலாம். நேவி ஃபெடரல் தென் நீங்கள் வைரஸ் டோட்டல் ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் போயிட்டு இந்த வெப்சைட் வந்து ஸ்கேமா இல்லையா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். வைரஸ் டோட்டலில் போய் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுவே வந்து உங்களுக்கு வந்து இது ஃபிஷிங் வெப்சைட் ஆகும் அப்படின்ட்டு அவங்க சொல்லிடுவாங்க. இதுவே வந்து கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட்டும் பண்ணிடும். இது ஆல்ரெடி ரிப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா ரிப்போர்ட் பண்ணாலும் எடுத்து டெஸ்டிங் காண்டி தான் போட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஹேக்கர்ஸ் அவங்க டீட்டெயில்ஸ் எடுப்பாங்க. ஸோ யூசர் பாஸ்வேர்டு எடுத்துருக்காங்கன்னா இது எதோடது, இது ஒரு கிரெடிட் கார்டோடது. ஸோ இந்த கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ்னால அவங்க வந்து உங்கள் கிரெடிட் கார்டோட டீட்டெயில்ஸ் எடுத்து அவங்க நீங்கள் பேமெண்ட் பண்ண மாதிரி அவங்க பண்ணிப்பாங்க. அதை பற்றி மெயினாக ஃபீச்சர்ஸில் பார்ப்போம் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்றத. தென் இப்போ நம்ம வந்து அவரோட நேமை பார்ப்போம். அவரோட நேம் பார்த்தீங்கன்னா கிங்ஸ்லியா இதுதான் அவரோட நேம். அவர் வந்து ப்ரைவேட்டாக வச்சுருக்கிறாங்க அக்கௌண்ட். ஸோ அது வந்து ஐ திங்க் இவர் வந்து மாட்டியிருப்பார். ஸோ அதனால் அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணியிருப்பார். அதனால் இங்கே நம்ம பேரை போட்டால் நம்மளுக்கு வர மாட்டேங்குது. ஏன்னா மாட்டிக்காமல் இருக்கணும்னு நினச்சி அவங்க பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் கண்டிப்பாக ஒன்றும் மாட்டிப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இது வேஸ்ட் ஆஃப் டைம். அவ்வளோதான். இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டனையும் தட்டி விட்ருங்க.